தமிழர்கள் தங்களுடைய சக்தியினை உணர்ந்து கொண்டால் தாங்கள் போடும் வாக்குதான் இந்த நாட்டில் பல அரசியல் கட்சிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றன என்பதனை உணர்ந்து கொண்டால் ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்க மாட்டார்கள். மக்கள் வாழ வேண்டும், அதன் மூலம்தான் தாங்கள் ஆள முடியும் என்பதனை உணர்வார்கள். அதுதான் இன்று நம் முன்னே உள்ள பிரச்சனை. திரு ஸ்ரீராம் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்று கூறினார். நான் கூறுகின்றேன், இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவர் அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே, அது என்னவாயிற்று? இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக சொல்வார்கள், 15 லட்சம் தருவதாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ, குஜராத்தில் அவர் பேசும் பொழுது தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார், ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று. அந்த வாக்குறுதி என்னவாயிற்று? இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள்? ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், 370 பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம். ராமர் கோயிலை கட்டுவது என்பது நிச்சயமாக ஒரு சாதனை தான். பல நாட்களாக, பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுடைய நிச்சயமான சாதனை தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள்? அது முக்கியம் இல்லையா? இந்த நாட்டில் உண்மையான பிரச்சனைகள் இன்று என்ன? ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதா? மசூதி கட்ட வேண்டும் என்பதா? சர்ச்சு கட்ட வேண்டும் என்பதா? அதை அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய ஆர்வத்தின்படி அவர்கள் செய்து கொள்ளட்டும். ஒரு நாட்டின் அரசு எதை பற்றி கவனிக்க வேண்டும்? தன்னுடைய மக்களை பற்றி கவனிக்க வேண்டும். மக்களை பற்றி கவனிக்கும் நாட்டை பற்றி எப்படி அந்த மக்கள், ஆட்சியை பற்றி அந்த மக்கள் எப்படி வைத்திருப்பார்கள்?